கோவை தடாகம் அருகே ரேஷன் கடையில் உள்ள பொருட்களை தின்று சென்ற காட்டு யானைகள். கோவை மாவட்டத்தில் தடாகம், மாங்கரை, மருதமலை, பெரிய நாயக்கன்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிக அளவு உள்ளது. வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் காட்டு யானைகள் அடிக்கடி ஊருக்குள் உலா வருகின்றன. அவ்வாறு வரும் காட்டு யானைகள் விளைநிலங்களை சேதப்படுத்தி செல்வதும், கடைகளை சேதப்படுத்தி செல்வதும் தொடர்கதையாக உள்ளது. இந்நிலையில் நள்ளிரவு தடாகம் நஞ்சுண்டபுரம் பகுதியில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய காட்டு யானைகள் ரேஷன் கடையை சேதப்படுத்தி உள்ளே இருந்த அரிசி உள்ளிட்ட பொருட்களை தின்று சென்றுள்ளது. சத்தம் கேட்டு வந்த ஊர் மக்கள் யானையை விரட்டினர். கடந்த 5 மாதங்களுக்கு முன்பும் இதே கடையை சேதப்படுத்தி சென்ற காட்டு யானைகள் தற்போதும் வந்து சேதப்படுத்தி ரேஷன் பொருட்களை தின்று சென்றுள்ளது. அடிக்கடி இப்பகுதிக்கு வரும் காட்டு யானைகள் விளைநிலங்களை சேதப்படுத்துவதாகவும், ரேஷன் கடை, மளிகை கடைகளை சேதப்படுத்துவதாகவும் பொதுமக்கள் கூறுகின்றனர். எனவே வனத்துறையினர் யானைகள் வனப்பகுதியில் இருந்து ஊருக்குள் வராமல் இருக்கும்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.